வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2024 ரிலீஸ் ஆன ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். படம் ஒரு மாதிரி ரத்த கலரியான கொடூரமான படம். கண்டிப்பா பாருங்க, ஜாலியா இருக்கும். ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஹோட்டலை கட்டுறாங்க. அங்க ஒரு லேடி ஃப்ளோரை வேக்யூம் கிளீனர் வச்சு அழகா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தான் அந்த ஹோட்டலோட ஓனர், பேரு லிண்டா. இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா வேக்யூம் கிளீனர் ஸ்டாப் ஆயிடுது. என்னாச்சு, வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள டூப்ளிகேட் ப்ராடக்டா கொடுத்துட்டானுங்களா பாவீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. வயரை யாரோ கட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து பதறி போன பாட்டி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில் அந்த ஹோட்டலை மெயின் பண்ற தம்பி வராப்புல. அவங்கிட்ட, ஏப்பா தம்பி, நான் அந்த மாதிரி வேக்யூம் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு யாரோ அந்த வயரை கட் பண்ணிருக்காங்க, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவன், முதலாளியம்மா, நம்ம ஹோட்டல்ல நிறைய பெருச்சாலி மேவுது, அங்கங்க வயரெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்குது, அந்த மாதிரி ஒரு பெருச்சாலி தான் இதையும் கட் பண்ணிருக்கோம், நீங்க ஃப்ரீயா விடுங்க, எலி எல்லாத்தையும் பொறி வச்சு பிடிச்சலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் அங்கிட்டு தான் போயிருப்பான். ஓனர் ஆண்டி யாரோ அடிச்சு பறக்க விட்டுருப்பாங்க. கண்ணாடி மேல விழுந்த முதலாளியம்மா அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிக்கும் போது யாரோ ஒருத்தன் வந்து அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போறான். கட் பண்ணிட்டு டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு முடிஞ்சதுமே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒருத்தன் அவனோட குழந்தைங்க எல்லாம் விளையாடுல அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். இவனோட பேரு ராய். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வீடியோ ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. அட என்னடான்னு சொல்லிட்டு அவனோட 10 வயசு பையன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறான். ஹீரோ பையன் பேரு கெவின். சின்ன வயசுலயே கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மேல எல்லாம் ஒரு பயங்கரமான கிரேஸ். அதனால வெறித்தனமா ஹேக்கிங், சர்வீஸ், ரிப்பேர் பண்றதுன்னு எல்லாத்தையும் பக்காவா பண்ணுவான். அவன் கிட்ட போன ஹீரோ, டே மவனே, கேம் விளாண்டதெல்லாம் போதுண்டா, அப்பாவுக்கு அந்த வீடியோ ஷேக் ஆகுது, அது கொஞ்சம் சரி பண்ணி கூட அப்படின்னு சொன்னதும் அந்த பையலும் சரிப்பா இருவரன்னு சொல்லிட்டு கேம் எடுத்துட்டு நேரா போயிட்டு வீடியோவை சரி பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ டோர் தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோட பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அவளை பார்த்தா ஹீரோ போலீஸ் கிட்ட, ஏன் சார் என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா, எதுக்காக அப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீன்னு கேட்கும்போது, உன் பொண்ணு ஒயின் ஷாப்ல போய் கோட்டர் திருடி மாட்டிருக்கிறாயா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா அப்படிங்கறதால ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் கூட வந்து விட்டுட்டு போறோம். இதுவே திரும்பியும் உன் பொண்ணு இதே வேலையை பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து இவளை கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும், பாத்துக்கன்னு சொல்லி திட்டிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுமே அந்த புள்ள என்ன பண்றா, அவங்க அப்பன் பேச்ச கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவ பாட்டுல ரூமுக்கு போயிடுறான். இதனால மனசு உடைஞ்சு போன நம்ம ஹீரோ அவனோட பொண்டாட்டி கிட்ட நடந்ததை சொல்லி வருத்தப்படுறான். அதுக்கு அந்த ஆண்டி, சரி விடுங்க, சின்ன புள்ள ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்காகலாம் வந்து வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் அப்படியே பசங்களை வெளியில கூட்டு போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், இவ்வளவு மாறிடுவா, ஒரு 1 வீக் டூர் போலான்னு சொல்லிட்டு தி பைன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல புக் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹோட்டல் கட்டுறாங்க. அங்க முதலாளி பாட்டியை யாரோ ஒருத்தன் கட்டி வச்சு அவளோட மண்டையிலேயே ஒரு பெரிய ட்ரில்லிங் மிஷினை வச்சு பெரிய ஓட்டப்பட்டதும் முதலாளி பாட்டி வைகுண்ட பிராப்தம் அடைஞ்சிருவாங்க. தான் ஏன் சத்தம், எதுக்கு சாவடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காம அனாதையா செத்து போயிடுறான். அடுத்து அப்படியே ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோட ஃபேமிலி வெக்கேஷனுக்காக ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் வராங்க. அங்க ரிசப்ஷன்ல ஒருத்தர் இருப்பான். அவனோட பேரு மிஸ்டர் லாக்கோட். இவனை நம்ம உட்மாமான்னு கூப்பிட்டுக்கலாம். இந்த உட்மாமா கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பொண்ணு மட்டும் தனியா அப்படியே நடந்து போயிட்டு 2 பிரெஞ்சு பசங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கடலை போடுறான். அவங்க 2 பேரும் நைட் நடக்கிற கான்சர்ட்டுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்ட ஹீரோயின், நானும் வரப்பா, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை விட மாட்டாங்க, ப்ளீஸ் அவங்களுக்கு தெரியாம என்னை எப்படியாச்சும் கூட்டு போயிருங்க, என்கிட்ட ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணது இருக்குது, நீங்க அதை வச்சு என்னை கூட்டு போயிருங்கன்னு சொல்றான். இதை கேட்ட அவனுக்கு 2 பேரும், அங்க போறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன் பேர் என்ன, நீ யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த புள்ள, என் பேரு டெய்லர், நான் எங்க அப்பா அம்மா கூட வெக்கேஷனுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்றோம். அதை சொல்லிட்டு, உங்களோட பேர் என்ன, நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுமா, இந்த பரட்ட மாட்டையோட இருக்கிறான்ல இவன் பேரு தியோ, இந்த முடியெல்லாம் வெட்டி பால் டப்பா மாதிரி இருக்கிறான்ல இவன் பேரு லூயிஸ்ன்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. இதுல இந்த பரட்ட மாண்டியனுக்கு நம்ம டெய்லர் பாப்பாவை பார்த்ததுமே காதோல் வந்துருது. 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எல்லாம் வேற எடுத்துக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோ கிட்ட உட்மாமா என்ன சொல்றாப்ல, சார் நம்ம ஹோட்டல்ல ஜிபே, போன்பே, பேடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எந்த அளவுமே வேலை செய்யாது, நீங்க கேஷா மட்டும் தான் நம்ம கிட்ட பே பண்ண முடியும், வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாதுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன்ல எங்களால கொடுக்க முடியாது, நீங்க உங்க ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்குண்டான டைம் உங்களுக்கு கிடைக்கும், ஹேவ் அ நைஸ் டே சார்னு சொன்னதுமே கெவின் சம காண்டாகிறான். ஏ உட்மாமா, நீ எல்லாம் மனசனா, சோர்தன் இல்லாம கூட என்னால இருந்துட முடியும், ஆனா வைஃபை இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லும் போது, இங்க பாருப்பா தம்பி, ஒரு இடத்துக்கு வந்திருக்க, அந்த இடத்த பத்தி சுத்தி பார்த்து நல்லா அனுபவிக்கிறத விட்டுவிட்டு எதுக்கு போனே நோண்டிட்டு இருக்கிற, நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஆரம்பிப்பான். அதுக்குள்ள கெவின், போதும் நிறுத்து, ஆல்ரெடி எங்க அப்பா தான் கொடுமைப்படுத்துறானா, நீயும் போமர் அங்கல் மாதிரி டைலாக்கா பேசி சாவடிக்கான்னு சொல்லி கலாச்சிருவான். அப்ப இந்த பக்கம் டெய்லர் பாப்பா அந்த 2 பேர் கூட சேர்ந்து தண்ணியை போட்டுட்டு ஜாலியா இருக்கும்போது அவளோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அதை பார்த்த பாட்ட மாட்டே, ஐயோ உங்க அம்மா வேற கால் பண்ணிட்டாங்களா, இதுதான் என்னோட ரூம் நம்பர், நைட்டு வந்துட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி ரூம் நம்பர் கொடுக்குறோம். அதை வாங்க டெய்லர் பல்ல கட்டிட்டு அங்க இருந்து போயிருவா. சோ ரிசப்ஷன்ல இருந்து கிளம்பி ரூமுக்கு போற வழியில பிராட கட்டுறாங்க. அதாவது முதலாளி அம்மா கூட ஒருத்தன் மெயின்டைன் பண்றவன் தான்ல, அவன் தான் இவன். அவன் அங்க இருக்கக்கூடிய வைஃபை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட, கெவின் தம்பி, ஏன்னா ரிசப்ஷன்ல வைஃபை எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க, நீங்க என்னன்னா வைஃபை சரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி வைஃபை எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும்பா, ஆனா கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நாங்க கொடுக்க மாட்டோம், இங்க வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் தான் வைஃபை கனெக்ஷன் கொடுப்போம், அப்படி கொடுத்தா என்னையவே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, ஏன்னா இந்த ஹோட்டலோட ஓனரம்மா இருக்குல்ல அது சரியான கஞ்ச பிஸ்னாரிப்பான்னு சொல்றான். இதை கேட்ட 4 பேரும் அப்படியா சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்து எல்லாரும் தூங்குனதும் இந்த டெய்லர் பாப்பா மட்டும் நைஸ்
நைஸா எஸ்கேப் ஆகி தியோ ரூமுக்கு போறான். அங்க அவனுக்கு சிவபானத்தை லோட் பண்ணி நல்லா உரியறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் இவ போறா. இவ உள்ள வந்ததை பார்த்ததுமே இந்த லூயிஸ் பைலுக்கு இவ்வளவு பார்த்ததே சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த பரட்ட மண்டையன் தியோ இருக்கிறான்ல, அவனுக்கு ஜட்டிக்குள்ள ஐஸ் கட்டிய போட்ட மாதிரி குளுக்குளோன்னு இருக்கும். அப்ப அந்த ஹோட்டல்ல இன்னொரு ரூம் கட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிட்டு கத்தியோட நிக்கிறான். அதே ரூம்ல புதுசா கல்யாணமான இளம் சிட்டுக்கள் தேன் எடுக்கிறதுக்காக தேனிலவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்க் பிகர் வந்து தேன் எடுக்க விடாம பண்ணிருது. அவளை பார்த்த ரெண்டு பேரும் யாரே நீ அடுத்தவங்க பெட்ரூம் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டும் போது இன்னொருத்த மாஸ்க் போட்டவங்க வந்து அந்த ஹஸ்பண்ட தலையில ஒரே அடி அங்கே செத்து போயிடுறான். அவனை கொண்டுட்டு அந்த பொண்ணை அமைதியா விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. அந்த பொண்ணையும் விரட்டி பிடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ரிசப்ஷனிஸ்ட காட்டுறாங்க. அவன் ஹோட்டலுக்குள்ள என்ன நடக்குனே தெரியாம பாட்டில டைஸை உருட்டி விளாண்டுட்டு இருப்பான். அப்ப அவங்க வர பில்டிங் செக்யூரிட்டி, என்ன மிஸ்டர் லாக்வுட் 2 நாளா நம்ம ஓனர் அம்மாவை காணும், நானும் தேடி தேடி பாக்குறேன், ஆள் எங்க போனாங்கன்னே தெரியல, நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறோம். அதுக்கு ஒட்மாமா அவங்க கடைசியா பேஸ்மெண்ட்டுக்கு தான் போனதா நம்ம ஃப்ராட் தம்பி அதான் மெயின்டெனன்ஸ் காய் சொன்னாப்புல, நீங்க வேணும்னா பேஸ்மெண்ட்ல போய் தேடி பாருங்கன்னு சொன்னதும் நம்ம செக்யூரிட்டி அங்கிள் என்ன பண்றாரு, நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஏமா லிண்டா மேடம் ஓனர் அம்மா எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பேஸ்மெண்ட்ல தேடி போறான். அப்ப பின்னாடியே வர்ற உட்மாமா என்ன பண்றான், செக்யூரிட்டி அங்கிளோட தலையில ஒரே அடி, அந்த மனுஷன் அநியாயமா மயங்கி வந்துடுறாரு. ஆக இந்த நாய் தான் முதலாளி பாட்டியும் அடிச்சு தலையில ட்ரில் எல்லாம் இறக்கி கொடூரமா கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறது இந்த சீனை பார்த்ததுமே நமக்கு தெளிவா தெரிஞ்சிருது. அடுத்து அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ரூம் கட்டுறாங்க. ரூம்ல டெய்லர் பாப்பா காணாம போயிருப்பா. அதை பார்த்த உடனே அவங்க அம்மா பதறி போயிட்டு அவங்க அப்பாவை எழுப்பி இந்த மாதிரி அவளை காணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் மூதேவி எப்படியும் அந்த ஆம்பளை பையில கூட தான் எங்கேயாச்சும் போயிருப்பா, போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அவனோட பையனும் அப்படியே வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு ரிசப்ஷன்ல தேடி பாக்குறாங்க. ரிசப்ஷன்ல ரிசப்ஷனிஸ்டே ஆளை காணும். ஏன்னா அவன் கொலை பண்றதுல பிஸியா இருக்கான் இல்லையா, அதனால அவன் அங்க இருக்க மாட்டான். சரி கதவை திறந்துட்டு வெளியில போய் தேடி பார்க்கலான்னு பார்த்தா டோரு லாக்ல இருக்குது. என்னடா இது இந்நேரத்துக்கு லாக் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன வினோதமான ஹோட்டலா இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே கேமரா பார்த்தா கேமராவில் ஒரு மாஸ்க் போட்டவன் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க 2 பேரும் இந்த மாஸ்க் போட்டவனை பார்த்திருக்க மாட்டாங்க. சரி இங்கதான் ரிசப்ஷனிஸ்ட் இல்ல போய் ரூமா தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட பையனும் ரூமா போய் தேடி பார்க்கறாங்க. பட் முக்காசி ரூம் தட்டினாலும் திறக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு டோர் ஓபன் பண்ணும், அதுவும் எனக்கு தெரியாது போயான்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிடும். அப்போ டேவிட்ங்கிற ஒரு அங்கிள் வராரு. வந்தவர் அந்த 2 பிரெஞ்சு பசங்களை பத்தி விசாரிச்சுட்டு அவங்க ரூம் என் ரூம் பக்கத்துல தான் இருக்குது, நீங்க எதுக்கே இவ்வளவு நேரம் தட்டு மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, ஏன் சார் இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் வினோதமா இல்ல, வைஃபை ஒர்க் ஆகல, மெயின் டோர் லாக்ல இருக்கு, இங்க வேலை செய்யற எவனையுமே காணும், முக்கியமா ரிசப்ஷனிஸ்ட் ஆளையே காணும், காலையில விடிஞ்சதும் வேலையா அந்த ஹோட்டலோட ஓனரா அசிங்கசியமா திட்டுறோம், நீங்களும் என் கூட வரீங்கன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோ கண்டிப்பா வரேன் சார்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அந்த பிரெஞ்சு பாய்ஸ் இருக்கிறானுங்கல்ல அவங்களோட ரூமை போய் தட்டி பார்க்கறான். ஆனா உள்ள இருந்து யாருமே கதவை ஓபன் பண்ண மாட்டாங்க. இதனால தாப்பனமாவனும் என்னடா எங்க போய் தொலைஞ்சானே தெரியலன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒவ்வொரு ரூமா தேடி போறாங்க. அந்த நேரத்துல ஹீரோவோட ஒய்ஃப் தனியா ரூம்ல இருப்பான். யாரோ டோர் ஓபன் பண்ற சவுண்ட் மட்டும் கேட்கும். சரி பொண்ணை தேடி போன புருஷன் பையன் தான் திரும்ப வந்துட்டாங்கன்னு பார்த்தா டோர் மட்டும் தான் ஓபன்ல இருக்கும், இவங்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க. சரின்னு டோர் லாக் பண்ணிட்டு வந்து திரும்பவும் புக் படிக்கிறா. இவ புக் படிச்சிட்டு இருக்கும்போது சடனா பின்னாடி வர ஒரு மாஸ்க் போட்டவன் அவளோட கழுத்தை நெரிக்கிறான். அந்த நேரத்துல ஹீரோவோட பொண்டாட்டி அவங்க கூட பயங்கரமா ஃபைட் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடும் போது இந்த மாஸ்க் போட்டவன் என்ன பண்றான், கத்தி எடுத்து முதுகுலே சொருகிறான். நிலைதடு மாதிரி போன ஹீரோவோட பொண்டாட்டி அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கும்போது அவளோட கழுத்தை அப்படியே கம்பி வச்சு காரகாரன்னு எடுத்து கொடூரமா கொலை பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே நம்ம உட்மாமா என்ன பண்றான், லைவ் ஸ்ட்ரீமா உட்காந்து பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். இதை பார்த்ததுமே நமக்கு ஷாக் ஆயிரும். அப்ப இது எல்லாமே இவனோட வேலை தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி என்ன மேட்டர்னா இந்த உட்மாமா இருக்கிறான்ல இவன் ஒரு இல்லீகல் கேம் ஸ்ட்ரீமர். அதாவது 4 மாஸ்க் போட்டவங்களை சேர்த்துக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பான். இங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ண வந்த கெஸ்ட் எல்லாத்தையும் கொடூரமா கொலை பண்ணி அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது தான் இவனோட மெயின் வேலையே. இந்த மாஸ்க் போட்ட 4 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா பணத்துக்காக வேலை செய்யற கூலிப்படை. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கதை புரிஞ்சிருச்சா? அடுத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாத்தையும் கொடூரமா கொலை பண்ணுவாங்க. கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டு பாருங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ரூப் டாப் காட்டுறாங்க. அங்க நம்ம டெய்லரும் தியோவும் ரொமான்ஸ் முடுக்க போறாங்க. அப்ப அந்த டெய்லர் பாப்பா தியோ கிட்ட என்ன சொல்றா, ஏன்டா தியோ நம்ம 2 பேரும் மட்டும் கான்சர்ட்டுக்கு போவோமா, உன் ஃப்ரெண்டை கழட்டி விட்டு வந்துடுறியான்னு சொல்லி கேட்கிறா. அதை கேட்ட அந்த மானங்கட்ட பையலும் காலங்காலமா ஃப்ரெண்டை கழட்டி விட்டு ஃபிகர் கூட போற மாதிரி இவனும் ஃப்ரெண்டை கழட்டி விட்டு ஃபிகர் கூட அங்க வந்து ஜாலியா கிளம்பிடுறான். அப்போ இந்த பக்கம் இந்த சைக்கோ உட்மாவா காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், செக்யூரிட்டி அங்கிள் அப்படியே கட்டி வச்சுட்டு, இங்க பாரியா செக்யூரிட்டி உன்னை கொலை பண்றது என்னோட மோட்டிவே கிடையாது, நீயா வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டேன். சரி இப்போ உன்னைய வச்சு காசு சம்பாதிக்கணும் இல்லையா, அதனால உன்னைய லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு ஒரு ட்ரில்லர் எடுத்து அப்படியே அவனோட தலையை ஓட்ட போடுறான். செக்யூரிட்டி துடிதுடிச்சு செத்து போறாப்ல. இவன் இங்க பிஸியா கொலை பண்ணிட்டு இருக்கும்போது தியோவும் டெய்லரும் அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகிருப்பாங்க. இதை இவன் கவனிச்சிருக்க மாட்டான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவும் அவனோட பையனும் திரும்பவும் ரூமுக்கு வரதை கட்டுறாங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோவோட பொண்டாட்டி கொடூரமா செத்து கிடப்பா. அதை பார்த்த ஹீரோ பயங்கரமா கதறி எழுதிட்டு போலீஸுக்கு கால் பண்ண போறான். பட் போன்ல சுத்தமா டவரே இருக்காது. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே சுத்தமா புரியாத ஹீரோ கதறி அழுதுட்டு இருக்கும்போது அந்த டேவிட் அங்கிள் அங்க வராப்புல. வந்தவரு என்னாச்சுரா, எதுக்காக தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் செத்து போன பொண்டாட்டியை காட்டுறான். அதை பார்த்த டேவிட் அங்கிள், சரி சரி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் போலீஸ் தான், உங்களோட பொண்டாட்டியை கொலை பண்ணவனா நம்ம 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சலாம்னு சொல்லும் போது, சார் என் பொண்டாட்டி
பொண்டாட்டியை கொலை பண்ணவனை இப்ப கண்டுபிடிக்கிறது முக்கியமே கிடையாது. அவ ஆல்ரெடி செத்து போயிட்டா, நம்ம அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் என் பொண்ணை கண்டுபிடிக்கணும், அவளை யாரும் கொலை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றான். உடனே போலீஸ் அங்கிள் ஹீரோ கிட்ட உங்களுக்கு யாராச்சும் விரோதி இருக்காங்களா, யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோ, சார் நாங்க இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே போனது கிடையாது, எங்களுக்கு விரோதின்னு யாருமே கிடையாது. ஆனா இந்த ஹோட்டல்ல ஏதோ மர்மம் நடக்குது, அதனால சீக்கிரமா என் பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். சரி ஓகே கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் கெவின் இருக்கிறான்ல, அவனை கூப்பிட்டு இங்க பாரு தம்பி, நானும் அப்பாவும் அக்காவை தேடி போறோம். நீ ரூம்லயே உட்காந்து நிம்மதியா கேம் விளையாடு, யார் வந்து டோரை தட்டினாலும் திறக்கவே திறக்காது. நானும் அப்பாவும் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வர்ற வரைக்கும் நீ வெளியில போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் கான்சர்ட்டுக்கு போற டெய்லரை காட்டுறாங்க. அவ திடீர்னு மனசு மாதிரி அப்பா அம்மாவுக்கு நம்ம துரோகம் பண்றோமோ, ப்ளீஸ் என்னை திரும்பவும் எங்க அப்பா அம்மாட்டே கொண்டு போய் விட்டுறியா, அவங்க நான் இல்லாம கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றா. தியோவும் சரி வா போலான்னு சொல்லிட்டு திரும்ப ஹோட்டலுக்கு திருப்பிடுறாங்க. இங்க ஹீரோவும் டேவிட்டும் டெய்லரை தேடி போகும்போது ஒருத்தன் ஃபுல் போதையில வந்து, யோ என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க, ஒரு வைஃபை இல்ல, டோர்லாம் லாக்ல இருக்குது, கண்டவெல்லாம் வந்து கண்ட நேரத்துல வந்து ரூம் தட்டிட்டு இருக்கிறான், என்னையா ஹோட்டல் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபுல் போதையில திட்டிட்டு இருக்கிறான். இதை மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சைக்கோ மாமா என்ன பண்றான், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஹோட்டல்ல ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறோம். அந்த கேம்ல நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபென்ட் தான். அது என்ன கேம்னு கேட்டீங்கன்னா லைஃப் அண்ட் டெத் கேம். இந்த ஹோட்டல்ல மொத்தம் 4 மாஸ்க் போட்டவங்க இருக்காங்க. அவங்க உங்களை கொலை பண்ண வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு இந்த ஹோட்டலை விட்டு வெளில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு $10 மில்லியன் பரிசா கொடுக்கப்படும். இந்த பரிசை வெளில போகும் அந்த ஒரு போட்டியாளர் யார், அது நீங்களா கூட இருக்கலாம், விளையாடுறதுக்கு ரெடியான்னு சொல்லிட்டு டப்பான லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றான். அங்க நின்னுக்கிட்டு இருந்த குடிகாரன் பொண்டாட்டி 2 பேத்தையும் கழுத்தறுத்து அநியாயமா கொலை பண்ணிருப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாஸ்க் போட்டவங்க வெறித்தனமா கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ உடனே அவங்க கூட போய் சண்டைக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி சண்டைக்கு போறான். ஆனா நம்ம டேவிட் அங்கிள் அவனை தடுத்து, இங்க பாரு இந்த மாதிரி டைம்ல சத்திரியனா இருக்கிறது முக்கியம் கிடையாது, சாணக்கியனா இருக்கணும், அதுதான் முக்கியம், வா உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நம்ம உட் மாமா 1 அவன் மண்டைய ஓட 2 அவன் கழுத்த 3 அவனை தூக்கி போட்டு சங்கிலேயே குத்துன்னு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருப்பான். இப்படி ஜாலியா உட் மாமா பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அவனோட கம்ப்யூட்டரை யாரோ ஹேக் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் அந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா வேற யாரு, நம்ம கெவின் பாய் தான் அந்த வேலையை பார்த்திருப்பான். உட் மாமாவோட கம்ப்யூட்டர் ஹேக் பண்ண அவன் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரோட ஃபோல்டர்ல ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அதுல ஒரு வீடியோவை கெவின் பிளே பண்ணா, ஒரு மாஸ்க் போட்டவன் இந்த பிரெஞ்சு பாய் லூயிஸ் இருக்கிறான்ல, அவனை அடிச்சு அவனோட மண்டையிலே ஃப்ரிட்ஜை போட்டு கொடூரமா கொலை பண்றான். அதை பார்த்து பதறி போன கெவின் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள கரெக்டா நம்ம உட் மாமா அவனுக்கு வீடியோ கால் பண்ணிடுறான். வீடியோ கால் பண்ணி, ஏன்டா பொடி போயில இன்னும் ஒழுங்கா அவன் குஞ்சாமணியை பிடிச்ச ஒண்ணு கிடைக்க தெரியாது, நீ எல்லாம் என்னோட சிஸ்டரை ஹேக் பண்றியா, நான் பாட்டில் 7 இங்க கேம் விளையாடிட்டு இருக்கிறேன்ல, ஒன்னு யாரு தேவையில்லாம இதுக்குள்ள வர சொன்னது, இந்த இருடா என் ஆளை வர சொல்றேன், வந்து மணி அப்படியே கரகரன்னு அறுத்துட்டு வந்துருவான்னு சொன்னதும் பதறி போய் கெவின் என்ன பண்றான், ஐபேட போட்டுட்டு அங்கிருந்து வெளில ஓடிடுறான். அடுத்து வெளியே சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கிற 3 பேரை காட்டுறாங்க. அப்போ அங்க தேனிலக்கு வந்த கப்பலை கொலை பண்ணாங்களா அந்த 2 மாஸ்க் போட்டவங்களும் அங்க வராங்க. அவங்க ஜாலியா ஆடிக்கிட்டே வந்து ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளை சொக்கா போட்டுருக்கல இந்த பொண்ணை சதக்குன்னு குத்தியே கொலை பண்றாங்க. இதை பார்த்த கருப்பு பணின்னு போட்ட இந்த பொண்ணு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடும். ஆனா பாருங்க கண்ணாடிக்கார பையன் அநியாயமா அழகா மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்ட கண்ணாடிக்கார பையலோட கையில ஆணி அடிச்சு அவனோட நெஞ்சில டிக் டாக் டோ கேம்லாம் விளையாடி அநியாயமா அவனையும் கொலை பண்ணிடுறாங்க. அப்ப தப்பிச்ச உடனால அந்த கருப்பு பணியன் போட்ட பொண்ணு அவளை கட்டுறாங்க. அவ ஓடி அந்த நம்ம குட்டி பையன் கெவினை மீட் பண்றான். அந்த நேரம் ஹீரோ பண்டாட்டியை கொலை பண்ணானே இந்த ஹூடி மாஸ்க் போட்டவன் அவன் அங்க வந்திருப்பான். அவனை பார்த்து இந்த கருப்பு பணியன் போட்ட சாரா பொண்ணு என்ன பண்றா, கெவினை கூப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு ரூமா தட்டி ஹெல்ப் கேட்கிறான். ஆனா யாருமே டோர் ஓபன் பண்ண மாட்டாங்க. இதனால வெறுத்து போன சாரா அப்படியே லிஃப்ட் பக்கத்துல போறப்போ பின்னாடியே வர்ற மாஸ்க் மேன், ஏய் நில்லு, ஒரே ஒரு குத்துறேன் செத்து போயிடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வரட்டிட்டு வரான். அந்த நேரம் பார்த்து டப்புன்னு லிஃப்ட் ஓபன் ஆகுது. எப்பாடி தப்பிச்சலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உள்ள மஞ்சக்காட்டு மைனா மாஸ்க் போட்டவன் நின்றுட்டு இருக்கிறான். அவ சாராவை வாடி என் சக்காலத்தின்னு சொல்லி டபக்குன்னு பிடிச்சதும் குட்டி பையன் கெவின் எப்படியும் அங்க எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே லிஃப்ட் ஓபன் ஆகுது. சாரா எப்படியும் மஞ்சக்காட்டு மைனாவை போட்டு பொழந்துட்டு தப்பிச்சிருவா. ஆனாலும் பின்னாடியே வரட்டி வர்ற மஞ்சக்காட்டு மைனாவுக்கும் சாராவுக்கும் பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில சாரா என்ன பண்றா, அங்க ஒரு ஸ்போர்க் இருக்கும், அதை அவளோட கழுத்திலே குத்தி அவளை கொடூரமா கொலை பண்ணிடுறான். மஞ்சக்காட்டு மைனாவை கொலை பண்ண சாரா அங்க ஒரு விண்டோ இருக்கிறத பார்த்துட்டு அந்த விண்டோ வழியா அப்படியே எஸ்கேப் ஆக போகும்போது இந்த மஞ்சக்காட்டு மைனாவோட தம்பி மாஸ்க் போட்டவன் அங்க வந்து அவரோட காலை பிடிக்கிறான். அவனை எத்தி தள்ளிட்டு வெளியே போயிடுறான். வெளியே போன சாரா எப்பாடா தப்பிச்சிட்டோம்டா, இதுக்கப்புறம் நம்மளை யாரும் கொலை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க ஒரு ஆந்த முக்கம் வந்து நிக்கிறான். வந்தவன் கொஞ்சம் கூட யோசிக்காம சாராவோட கழுத்தை துண்டாக்கி அப்படியே அங்கேயே கொலை பண்ணிடுறான். ஆக்சுவலி இந்த உட்மாமா 4 மாஸ்க் போட்டவங்க தான் கொலை பண்ண வரதா சொல்லியிருப்பான். இவன் 5வது அவ யாருன்னே தெரியல, ஆந்த முக்கனா இருக்கான். இந்த ஆந்த முக்கு மாஸ்க் போட்டவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து இந்த பக்கம் ஹீரோவையும் போலீஸ் அங்கிளையும் காட்டுறாங்க. 2 பேரும் கெவினை தேடி ரூமுக்கு போறாங்க. பட் கெவின் தான் ரூம்ல இல்லையே, சொத்தி தேடி பாக்குறாங்க. அவன் இல்லன்னு தெரிஞ்சதும் வேகமா வெளியில போய் தேடி போறப்போ ஒரு மலமான மாதிரி ஒருத்த மாஸ்க் போட்ட வந்து ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை கொலை பண்ண போகும்போது நம்ம போலீஸ் அங்கிள் மலமாட்ட ஷூட் பண்ணியே கொலை பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் கெவினை காட்டுறாங்க. கெவின் கிச்சன்ல ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவனை ஹூடி மாஸ்க் போட்டவன் தேடி கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு ஏன்டா போடியா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஒன்னியெல்லாம் வேற கொலை பண்ண சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சடனா ஒரு அலர்ட் வருது.
மாஸ்க் போட்ட எல்லாரையுமே உட் மாமா மெயின் டோருக்கு வர சொல்றான். அதனால ஹூடி போட்டவன் கெவினை அங்கேயே விட்டுட்டு மெயின் டோருக்கு போயிடுறான். எதுக்காக அந்த அலர்ட் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெளியில கான்சர்ட்டுக்கு போனாங்க இல்லையா, டெய்லரும் தியாவும் வாண்டடா சாகுறதுக்காகவே திரும்ப வந்திருப்பாங்க. உள்ள வந்தவங்க ஹோட்டலுக்குள்ள டெட் பாடியா கிடக்கிறத பார்த்துட்டு பதறி போய் திரும்பி பார்த்தா அங்க ஒரு மாஸ்க் போட்ட வந்து நிக்கிறான். டே யாரானின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள அவன் ஈட்டி வச்சு ரெண்டு பத்தியும் குத்தி அங்கனே கொலை பண்ணிடுறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோவை ஹூடி மாஸ்க் போட்டவன் பிடிச்சிடறான். ரெண்டு பேத்துக்கும் ரணகொடூரமா சண்டை வருது. அந்த நேரத்துல ஹீரோ என்ன பண்றான், போலீஸ் கிட்ட ஐயோ போலீஸ் மாமா கொஞ்சம் இவனை சுட்டுத்தலையா அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு ராயி, ஆல்ரெடி உன் குடும்பத்துல எல்லாரும் செத்துட்டாங்க, உன் பையன் மட்டும் தான் உயிரோட இருக்கிறான், அவனையும் கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்க, மிச்சம் இருக்கிறது நீ மட்டும் தான், நீ செத்து போயிட்டேன்னா அந்த பரிசு எனக்கே கிடைச்சிரும், நான் மட்டும் அதை என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்த ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த கிழட்டு பயலுக்கு தலையில அடிபட்டு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல, லூசு மாதிரி உளறிட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேன் கூட பயங்கரமா சண்டை கட்டிட்டு இருக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா, அந்த கிழவன் போலீஸ்காரர் இருக்கிறான்ல, இவனும் லாக்அவுட்டோட கையாளுதான். இவனுக்கு முன்னாடியே இந்த டெத் கேம் பத்தி நல்லாவே தெரியும். இவனுக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேம்லயே கலரங்கிருப்பான், அதுவும் பார்ட்டிசிபெண்டா கலரங்கிருப்பான். மொத்த பணத்தையும் ஆட்டைய போறதுக்காக தான் மாஸ்க் போட்டவங்களையும் கொள்ளுவான், இவங்களையும் காட்டி கொடுப்பான். இப்ப புரியுதா எதுக்காக போலீஸ்காரன் சாணக்கியன்னு சொன்னாங்கிறதுக்குண்டான அர்த்தம். அடுத்து அங்கிருந்து தப்பிச்சு வந்த டேவிட் அங்கிள் நேரா மானிட்டர் ரூம் போறான். அங்க நம்ம உட்மாமா இருக்க மாட்டான், வெறும் ரூமா தான் இருக்கும். உடனே அங்க போனவன் கம்ப்யூட்டர்ல இவன் பேர்ல எவ்வளவு பெட் கட்டிருக்காங்கன்னு பாக்குறான். வெறும் $1,00,000 தான் பெட்டா கட்டியிருப்பாங்க. அதை பார்த்து கடுப்பாகிற போலீஸ், என்னடா இவ்வளவு கம்மியா கட்டியிருக்கீங்க, அப்போ மொத்த பரிசு நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பாக்குறான். ஹீரோ செத்து போனா மட்டும்தான் இவனுக்கு $10 million கிடைக்கும். அதனால அங்க இருந்த மைக்ல இவன் என்ன பண்றான், ஹீரோ கிட்ட ஏய் ராய் தம்பி சீக்கிரம் செத்து தொலைடா, நான் அப்பதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி மொத்த பணத்தை ஆட்டையப்பட முடியும்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ சமகான்ல இருக்கும்போது ஹூடி மாஸ்க் போட்டவன் அப்படியே ஹீரோவை தள்ளிட்டு போயிட்டு கொலை பண்ணிடுறான். ஹீரோவை கொலை பண்ணிட்டு ஹூடி மாஸ்க் போட்டவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். அதை பார்த்து நம்ம டேவிட் அங்கிளுக்கு அப்படியே குசி ஆகிரும். எப்பா இதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சா போகுதுடா அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாகி பாட்டெல்லாம் பாடுறான். அந்த நேரத்துல ஆந்த முக்க அங்க வந்து நிக்கிறான். வந்தவன் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம டப்புன்னு அல்லையில கத்திய சொருகிறான். யார் அந்த ஆந்த முக்கன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம உட்மாமா தான். ஏன்டா கரெக்ட் பயல, உன்னையெல்லாம் பெரிய மனுஷன் நம்பி கேம்ல சேர்த்துக்கிட்டா நீ என்ன காட்டியும் கொடுக்குற கூட்டியும் கொடுக்குற, இதுல சாணக்கியன்னு டைலாக் வேற, இந்த சாவுடா சாவுடு சொல்லிட்டு கொடூரமா கொலை பண்ணிடுறான். அவனை கொலை பண்ண கையோட மைக்கி கிட்ட போன நம்ம உட்மாமா, டே 2 மாஸ்க் போட்ட மிச்சம் இருக்கக்கூடிய 2 தம்பிங்களா, இன்னும் ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் தான்டா மிச்சம் இருக்கிறான், அவனை மட்டும் நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னா வர்ற அமௌண்ட்ல 50% உங்களுக்கு தாண்டா, சோ ஆஃபர் முடியறதுக்குள்ள ஆளத்துக்குங்க அமௌண்ட்டை அள்ளிட்டு போங்கன்னு சொன்னதும் 2 மாஸ்க் போட்டவனுங்களும் ஜாலியா குசியா போய் கொலை பண்ண போறாங்க. அப்ப இங்க செத்து போய் கிடக்குறாள் டெய்லர், அவளை கட்டுறாங்க. அவளுக்கு இன்னும் உயிர் இருக்கும். அவ தியோவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா. அப்படியே இந்த பக்கம் கெவினை காட்டுறாங்க. கெவினை ஹூடி மாஸ்க் போட்டிருந்தால அவன் போய் தேடி கண்டுபிடிச்சிடறான். சரி கெவினை முடிச்சோட போறாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது, மாஸ்க் போட்டு வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். அந்த ஹூடி மாஸ்க் போட்டவனை கொலை பண்ணிட்டு அவனோட கட்டப்ல இவன் சுத்திட்டு இருந்திருப்பான். அப்ப ஹீரோ கெவின் கிட்ட, டாய் மவனே நீ செத்த மாதிரி நடிச்சிரு, நான் இன்னொரு மாஸ்க் போட்டவனை போட்டு தள்ளிடுறேன், நம்ம 2 பேரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்றான். அதே நேரத்துல இன்னொரு மாஸ்க் போட்டவனை அங்க வந்துடுறான். அதுக்குள்ள ஹீரோ கெவினை கையில தூக்கிட்டு போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லவும் வந்த மாஸ்க் போட்டவனை நம்பி அப்படியே விட்டுறான். இது எல்லாத்தையுமே வீடியோவா பார்த்துக்கிட்டு இருந்த லாக்வுட் சைக்கோ என்ன பண்றான், அப்படியே மைக்கி கிட்ட போயிட்டு, ஏ மட சாம்பிராணி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அவங்க 2 பேரும் அப்பா மகன்டா, சாகல, அவங்கள முதல்ல போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு கத்துறான். அதை கேட்ட உடனே மாஸ்க் போட்டவன் அப்பா மகன் 2 பேத்தையுமே அட்டாக் பண்ண அப்பனும் மகனும் சேர்ந்து அவனை குத்தி அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்க. இதை பார்த்து செம்ம காண்டாகிற சைக்கோ, இருறா நானே வந்து உங்க 2 பேத்தையும் கொலை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கோடாரி எடுத்துட்டு நேரா போய் ராயை அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோ சைக்கோவை போட்டு சம்மடி அடிச்சு அங்கேயே மயங்க வச்சுட்டு அவனோட பையனை கட்டி பிடிச்சு வாடா மகனை தப்பிச்சு போயிடலான்னு சொல்லும் போது அவனோட பின்னாடி இருந்து யாரோ அல்லையிலே குத்துறாங்க. ஒருவேளை லாக் கொடுத்தா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டானு பார்த்தா குத்துனது வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட பொண்ணு டெய்லர் தான். மாஸ்க் போட்டவன் தன்னோட தம்பியை கொலை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக குத்திருப்பா. ஆனா அவ குத்துனது அவளோட அப்பாவை. அவன் சாகிறத பார்த்த டெய்லர், ஐயோ அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகும் போது மயக்கத்துல இருந்தால லாக் கொட்டு அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஹீரோவோட பொண்ணை போட்டு சமாடி அடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை பண்ண பாக்குறான். ஆனா டெய்லர் செம உசாரு, டப்புன்னு அவனோட கொட்டையில ஒரே தெத்தி அவனை கிருகிருன்னு ஆக்கிடுறான். கீழே விழுந்த உட்மாமா வலிதாங்க முடியாம உருண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்த டெய்லர் அவனோட தலையை துண்டா வெட்டி அங்கனே கொலை பண்ணிடுறான். கடைசியில நம்ம லாக்வுட் மாமா அநியாயமா செத்து போனதுக்கு அப்புறமா படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்து 2 பேரையும் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போயிடுறாங்க. டெய்லரும் கெவினும் போலீஸ் வேன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களை ரெஸ்கியூ பண்ண வந்தாங்கல்ல போலீஸ், அவங்களே இந்த டெத் கேமோட லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த டெய்லருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா உட்மாமா செத்துட்டான், அதுக்கப்புறம் யார் இந்த கேம் இன்னும் லைவ் ஸ்ட்ரீம் பண்றது பார்த்தா இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவனோட பேரு ஈவில், இவன் தான் இந்த கேமோட கோஆர்டினேட்டர். அவன் கடைசியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான், இந்த ஹோட்டல்ல கண்டக்ட் பண்ண நம்ம கேம் சூப்பரா முடிவடைஞ்சிருச்சு, அடுத்து பெரிய ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஒரு கேம் ரெடி பண்ண போறோம், அந்த கேமுக்காக எல்லாரும் பெட் பண்ண ரெடியா இருங்க, அடுத்த வாரம் அந்த கேமை நான் உங்களுக்காக பிரசன்ட் பண்றேன். இப்போ இந்த ஹோட்டல்ல நடந்த கேமோட வின்னர் டெய்லரும் அவளோட தம்பியும் தான் சொல்றான். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அடுத்த கேமுக்காக ஈகரா வெயிட் பண்றாங்க. படமும் முடியுது. இந்த மாதிரி கேம்ல ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து உங்களை ஜாயின் பண்ண சொன்னா நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.